என்னங்க யோசித்துக்கிறீங்க? சரி, இப்ப யோசித்தீங்களா ஏதோ ஒண்ணு, அது வந்து பேசுங்க. எதுல பேசுனீங்க? எதுல யோசித்தீங்க? தமிழ்ல யோசித்து இங்கிலீஷ்ல பேசுனீங்களா, இல்ல தமிழே யோசித்து தமிழே பேசுனீங்களா? இந்த மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு பாருங்க ஒரு டிரான்ஸ்லேஷன். அத வந்து எப்படி நிறுத்துறது? How can we stop translating in our head? அதுதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். Just 3 simple tips. அதை practice பண்ணீங்கன்னா you will start thinking naturally, very casually in English. And when you think in English, you will automatically speak beautiful spoken English. So let's get started. Okay, first tip is you must label everything in your house around you in English. எல்லாத்துக்கும் லேபிள், எல்லாத்துக்கும் பேர் வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும். இது என்னங்க சொல்றீங்க? ஏன்? இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க உங்க ரூமை சுத்தி பாருங்க, அது வந்து எல்லாத்துக்கும் பேர் சொல்லுங்க. இப்ப தமிழ்ல தானே சொல்லுவோம். துணி, இந்த கபர்டு, கண்ணாடி. இப்ப கிச்சன் போங்க, கிச்சன்ல போய் பாருங்க என்னென்ன இருக்கு. பாத்திரம், மிளகா பொடி, உப்பு, அப்படிதான் பாக்குறோம் நம்ம. பிகாஸ் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். நம்ம என்னத்தை பாக்குறோமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து அது ஒரு லாங்குவேஜ்ல யோசிக்கும். இப்போ நம்ம வந்து தமிழ்ல யோசிக்கிறோம். இப்போ அது வந்து இங்கிலீஷ்ல மாத்தணும்னா எப்படி? அது வந்து டெய்லி நம்ம வந்து இதை பார்த்து பார்த்து சொல்ல முடியாது. நம்ம வந்து லேபிள்ல ஒட்டிட்டோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண் வந்து அதை படிக்கும். படிச்ச உடனே நம்ம அதை வந்து தட் மீன்ஸ் யூ ஆர் ஆக்சுவலி திங்கிங் இட். புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும், so let me give you some examples. நான் என்ன பண்ணேன்னா, to learn Spanish, நான் யூஎஸ்ல இருக்கும்போது ஸ்பானிஷ் கத்துக்கிறதுக்கு I had used this method to put labels for simple things. நான் சொன்னேன்ல, எங்க வீட்டுல வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பானிஷ், they don't know English. Okay, so I was forced to learn. So that is when I started labeling everything. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த ஸ்பானிஷ் பீப்புள் எல்லாம் எப்படி தெரியுமா, அவங்களோட சாப்பாடு மெக்சிகன் ஃபுட் எல்லாம் வந்து நம்ம மாதிரியே இருக்கும், காரசாரமா நல்லா இருக்கும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஸ்பானிஷ் மார்க்கெட்டுக்கு போவோம். அங்க போனா எவ்ரிதிங் வில் பி இன் ஸ்பானிஷ். நம்மளுக்கு புரியவே புரியாது அது என்னன்னு. அப்போ how to learn the names of simple things. So I used to label things in Spanish. ஸோ கடைக்கு போனாலும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதை பிக்அப் பண்றதுக்கு. அவங்களுக்கு சுத்தமாவே இங்கிலீஷ் வராதுங்க. தேர் ஆர் பீப்புள் லைக் தட் இன் யூஎஸ். எஸ், ஸோ ஐ டிட் திஸ். ஸோ நான் உங்களை என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல போடுங்க. சப்போசிங் இப்போ கண்ணாடி இருக்கா, அது மேல ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கும்ல, எல்லோவா ஒரு ஒட்டுறது, அதை வாங்கி இங்கிலீஷ்ல அழகா மிரர் அது மேல ஒட்டிருங்க. அப்புறமா உங்க கபர்ட் இருக்கா, அது பீரோன்னுவீங்களா, என்ன சொல்வீங்க எனக்கு தெரியாது, அது மேல கபர்டுன்னு ஒட்டுங்க. உள்ள வந்து துணி, so you will put clothes. Okay, so simplest things, கட்டில், காட், அந்த மாதிரி எல்லா சிம்பிள் திங்ஸ்க்கும் நீங்க வந்து லேபிள் ஒட்டிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, எல்லார் வீட்லயும் கேலண்டர் உண்டுல, அதை வந்து இங்கிலீஷ்க்கு மாத்திருங்க. ஏன்னா தமிழ் கேலண்டர் டெய்லி நீங்க பாப்பீங்க, எவ்ரிபடி அந்த ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க இங்கிலீஷ் கேலண்டரா மாத்திருங்க. ஓகே, சோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். வாட் இஸ் an automatic response? நம்ம ஏதாச்சும் பார்த்த உடனே we will read it. Okay, so we are now making our brain read everything in English. So that means ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். டெய்லி அதை பார்க்க பார்க்க நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா மிரர்ன்னு யோசித்துருவீங்க. கண்ணாடியை பார்த்தா மிரர்ன்னு வந்துடும். இப்ப கிச்சன் போறீங்களா, எல்லாத்துலயும் உப்புல சால்ட், சில்லி பவுடர், எதுவா இருக்கட்டும், சுகர், வாட்டர், everything which you will see every day around you should be labeled in English. Stick English labels. So கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தோன்னு மிரர்ன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா உப்பு வராது, ஆட்டோமேட்டிக்கா சால்ட்னு வரும், ஆட்டோமேட்டிக்கா சுகர்னு வரும், சக்கரை வராது. ஓகே, now before we move to the second point, as always, the quiz question. Many of you gave me the right answer for the previous one. I am so happy. So இப்போ வந்து ஆன்சர் சொல்லிடுறேங்க.
Again, I'm requesting each and every one of you to type the whole sentence in the comments. Why? Because நீங்க வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல செய்திருவீங்க. So you have actually improved in something. Even கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப்பா தண்ணி போட்டாதான் வந்து ஓஷனே வருதுங்க. அதனால சின்னதாட்டு இருக்கட்டும், ஆனாலும் நீ அதை செய்யுங்க. Okay. So I asked the question, which sentence is correct? She don't like pizza or she doesn't like pizza. The correct answer is she doesn't like pizza. Okay, so yes சொல்றேன் பாருங்க. Does not அத சேர்த்து doesn't in வருது. She don't like தப்பு because it is two words. Do not becomes don't. So that is not correct, right? She doesn't like pizza is the correct answer, and all of you got it right. Congrats. Very good. Now go, I'm going to give you the next, today fill in the blank. Okay. Today's quiz question is, if I dash you, I would apply for the job. Fill in the blank. So two options. Okay, two options are, number one, was. Number two, were. Which word will you use? Fill that in the blank and type the whole sentence. Answer in the next one. Okay. You know what? I am so glad that many of you think it is useful. Thank you for your comments. And I also want to tell you one thing. Tell me what kind of videos you want to watch. Okay? Today, I'm also going to be telling you why, the reason you're all learning English is because you want to improve yourself, you want to go to work. Many of you are looking for jobs. So not only English, you need a resume. You need an impeccable, excellent resume. Contact me. Okay? Here's my email. I will make an excellent resume for you. Waste time researching how to write the resume. Is this the correct font? Is this everything? I will make one for you. Email me. Okay? Let's continue. Okay. What is the second tip that you need to do to start thinking in English? Stop the translation. உங்களோட daily activities, whatever it might be, think of them in English. Now, when I say think of your daily activities in English, what am I actually aiming at? Now, daily activities means what? நீங்க வந்து என்னென்ன செய்றீங்க daily? Small things. ஏதாச்சும் இருக்கட்டும். Supposing you are waking up in the morning and you are getting ready to go to the office. So what will you do? First, நீங்க குளிப்பீங்க, iron போடுவீங்க, dress choose பண்ணுவீங்க. Okay. So think of those activities in English on purpose. Okay. நான் குளிக்கணும். No. I need to take a shower now. I need to iron my clothes. Okay. What shall I wear today? Next, supposing you are going to make a cup of coffee. So kitchen குள்ள போனோனே என்ன யோசிப்போம்? சரி ஒரு பாத்திரம் எடுப்போம், தண்ணி வைப்போம், பாலை காய்ச்சலாம். No. You are going to start thinking in English. Let me boil some milk. Let me take a vessel and heat up some water. Where is my cup? Where is my favorite coffee tumbler? Take that. Add some coffee powder, whatever you do. The whole process, you start thinking about it on purpose in English. Ayyo, chakra dabba engada, coffee tool engada. You will think of, oh, where is the sugar? Where is my coffee powder? I need to add half a teaspoon. I like to have strong coffee. Appadi, every small activity, think of it in English. So, what will happen to your brain? ஏன்னா அது டெய்லி ஆக்டிவிட்டி, அதுக்கு ஒன்றும் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை, பார்ட்னர் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு பேசலாம், பாட்டுக்கு யோசிக்கலாம். So nobody is there stopping you. So that is when your brain will stop translating. ஓகே, ஏன்னா இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்து போய் தேட வேண்டியது இல்லை. என்ன வார்த்தை, எப்படி சென்டென்ஸ், அதான் தேடவே ஒண்ணுமே இல்லையே. இட் இஸ் ஜஸ்ட் a simple sentence. So you can easily think of it in English. This is our aim, to start thinking of it in English. Okay, the third and final tip is speak aloud of what you are thinking in English at night. Okay, again, every time I keep telling you at night. Why do I say at night?
See, at night what happens is everything winds down and we are relaxed. See, நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. சப்போசிங் நீங்க வந்து யாராச்சும் உங்க ஆபீஸ்லயோ இல்ல வெளியில எங்கன்னா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டோன்னே என்ன ஆகும்? கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். ஐயோ டென்ஷன் ஆகுதே, வேர்க்கும் என்னன்னு ஆகும். ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் அவர் பிரெயின். யாராச்சும் இங்கிலீஷ்ல கேட்டா கூட நான் என்னோட திங்கிங் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால ஈஸியா நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ யோர் பிரெயின் ஆல்சோ திங்ஸ் வில் ரிமெயின் காம். அது காமா இருக்கும். யாரா கேட்டாலும் காமா இருக்கும். ஏன்னா நைட்ல நீங்க காமா இங்கிலீஷ்ல யோசிக்கிறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க. ஸோ யோர் பாடி வில் பி அக்கஸ்டம் டு இட். அதுக்குதான் நைட்ல பேசணும்னு சொல்றேன். என்னத்த பேசலாம், என்னத்த யோசிக்கலாம், யோசித்துட்டு இந்த முழு நாள் என்ன செய்தீங்க அத வந்து நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ்ல பேசலாம். கவலைப்படாம இங்கிலீஷ் பேசுங்க. தப்பா இருக்கட்டும், ரைட்டா இருக்கட்டும், கிராமர் இல்லையா, இட் டசன்ட் மேட்டர். why it doesn't matter? It's the first thing is அந்த ஹெசிடேஷன் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குதுல்ல, ஐயோ அந்த கூச்சத்தனம் இருக்கு, ஐயோ நான் பேசினா அதெல்லாம் போயிடணுங்க. அப்பதான் வந்து போல்டா நம்ம வந்து பேச முடியும். we are working on our communication skills, our spoken English skills. So speak every day about your day to yourself at night loudly. When you hear it, it gets registered and then it will come out. என்ன ஆகும்? நீங்க பேசும்போது மைண்டுக்குள்ள போகும், அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்துடும். So these are the 3 practical daily practices that you can work on, so that you will stop translating in your head and you will start what? Thinking and speaking fluently in spoken English. Okay, leaving a video for you to watch, and that video is what kind of YouTube channels you can watch. Go and watch that video and do it.